சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையின் முக்கிய பேருந்து நிலையங்களில் ஒன்றாக இருக்கும் பிராட்வே சந்திப்பிற்கு சென்னையின் பல்வேறு மூலைகளிலிருந்து பேருந்துகள் பயணித்து வரும் நபர்களின் கவனத்தை ஒரு பிரம்மாண்டமான செம்மை நிறத்திலான கோட்டை போன்ற கட்டடம் பெற்றுவிடும். அந்த கட்டடத்தை சுற்றி பார்த்தால் எல்லா திசைகளிலும் சென்னையின் முக்கிய அடையாளங்கள் ஜார்ஜ் கோட்டை, மெரினா பீச், பிராட்வே பஸ் ஸ்டாண்ட், கோட்டை ரயில் நிலையம், பாரிஸ் கார்னர், பூக்கடை என சென்னையின் ஹாட்ஸ்பாட்டுகளுக்கு மத்தியில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சுமார் 400 ஆண்டுகளுக்கான கதையை சுமந்து கொண்டிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றமானது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டதுமே வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தால் 1640ஆம் ஆண்டிலிருந்து இதன் கதை தொடங்குகிறது. ஆரம்பத்தில் சத்திரம் நீதிமன்றம் என உருவாக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்தில் சிறிய வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்பட்டு வந்தன. 1801ஆம் ஆண்டு மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் என்று உருவான இந்த நீதிமன்றம் சுமார் 60 ஆண்டுகள் செயல்பட்ட நிலையில் 1861ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் ஆணையின் பேரில் மெட்ராஸ், கல்கத்தா மற்றும் பம்பாய் உயர்நீதிமன்றங்களாக உருவாகின. இதனைத் தொடர்ந்து 1862 ஆகஸ்ட் 15ஆம் தேதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ராஜாஜி சாலையில் இருக்கும் சிங்காரவேலர் மாளிகையில் செயல்பட்ட உயர்நீதிமன்றத்திற்கென ஒரு அழகான கட்டடம் கட்டும் பணி 1888இல் தொடங்கப்பட்டது. J.W. பாரிங்ஸ்டனின் கற்பனை நயத்தில் வடிவமைக்கப்பட்டு J.H. ஸ்டீபன்ஸ், ஹென்றி இர்வின் போன்ற கலைஞர்களின் கைவண்ணத்தால் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டது. இந்தோ சராசனிக் பாணியில் சுமார் 12 லட்சம் மதிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க சுமார் 4 ஆண்டுகளானது. 1892இல் முழுமை பெற்ற இந்த கட்டிடத்தின் அழகைக் கண்டு அனைவரும் வியந்தனர். ஆனால் இந்த அழகை சிதைத்தது முதலாம் உலகப் போர். 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி எம்டன் என்ற ஜெர்மானிய கப்பல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது குண்டு வீசியது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு பக்க சுவர் சேதமடைந்தது. முதலாம் உலகப் போரின் நினைவுகளை இன்றளவும் சுமந்து கொண்டிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதனை நினைவு கூறும் வகையில் வளாகத்தில் ஒரு கல்வெட்டும் நிறுவப்பட்டது. முதல் உலகப் போரையே பார்த்த இந்த உயர்நீதிமன்றம் 2ஆம் உலகப் போரையும் சந்திக்க நேரிட்டது. ஆனால் இம்முறை அங்கிருந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதோடு முக்கிய கோப்புகளுடன் கோவைக்கு மாற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு உயர்நீதிமன்றம் திரும்பியது. சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒரு கட்டடமாக மட்டும் பார்த்துவிட முடியாது. காரணம், இந்தியாவிற்கு முதல் இந்திய நீதிபதியை கொடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம்தான். இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் என்பது சென்னைக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பெருமையாகவே இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளை கடந்து நீதியின் பால் தவறாது வானத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உருவான 85 ஆண்டுகள் கழித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவின் சுதந்திரம் கிடைத்தது என்பது யதார்த்தமான ஒன்று என்று சொல்லிவிட முடியாது. நீதி நிச்சயம் ஒரு நாள் வெல்லும் என்பதற்கான சாட்சியாகவே சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது.